நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இளைஞர் அணி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்துக்கு அனைவரும் சமம், இதுதான் சரி. ஆனா இது யதார்த்தமாகவும் நடைமுறையாகவும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு அணி ஆம் என்று நம்புகிறது, இன்னொரு அணி இல்லை என்கிறது. ஏன் என கேட்போம், விவாதிப்போம். அதற்கு முன்பாக ஒரு காணொளி தொகுப்பை காண்போம் நேயர்களே. அரசியல் சாசனப்படி சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக நீதித்துறை ஒன்று விலக்கி போய்விடுகிறது அல்லது பயந்து தீர்ப்பளிக்கிறது பணம் படைத்தவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும். இன்னமும் அந்த நீதித்துறையின் தாக்கம் மக்கள் மத்தியிலே குறைந்துதான் வருகின்றது. தற்போது சல்மான் கான் விஷயத்திலும் இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வழக்கிலும் கொடுக்கப்பட்டுள்ள தீர்ப்பு கண்டனத்துக்கு மட்டுமல்ல, சட்டத்தில் இடவில்லை என்ற காரணத்தினால் நீதிபதிகள் தப்பிக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. நீங்க இன்னைக்கு ஒரு உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கறிஞர் அமர்த்தி அவர் நமக்காக வாதாடணும்னா அந்த உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு ரூபாய்ங்கிற அடிப்படையில் தான் வாதாடவே வராங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் போகிறது வரும்போதே அது பெருமளவு பணம் இருக்கிறவங்களால தான் போக முடியுங்கிற மாதிரி தான் இந்த நடைமுறையே இருக்கு. அப்பவே நம்முடைய சமூகத்துல நீதி சாதாரண மனிதர்களுக்கு மறுக்கப்பட்ட ஒன்றாத்தான் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே வசதி வாய்ப்பு அதிகமாக இருப்பவர்களுக்கு எளிமையாக சட்டத்தின் உதவியை நாட முடியும் என்பதுதான் இது. சட்ட உதவி மையங்கள்லாம் இருக்கு, ஆனா இது இன்னும் பலப்படுத்தப்படவில்லை. அது ஒரு அடிப்படை பிரச்சனை. இந்த நாட்டில் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கு, அதாவது வன்கொடுமை எதிர்ப்பு, அதாவது யாரு தலித்துகளுக்கு எதிரான அந்த சட்டங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி. இது வரைக்கும் யாருமே தண்டிக்கப்படவில்லை. அது அப்படின்னு குற்றமே நடக்கவில்லை என்று அர்த்தமா? பெரிய பெரிய கேஸ் 2-3 கேஸ் இருக்கு. பீகார்ல படுகொலை நடந்தது, கைலாஞ்சி என்ற இடத்தில் தலித் படுகொலை நடந்தது, சுந்தூர் என்ற ஆந்திராவில் தலித் படுகொலை நடந்தது. இதுக்கு எதுக்குமே எல்லாத்திலுமே குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டு விட்டனர். அதனால் நமக்கு சந்தேகங்கள் வலுத்து வருகின்றன. இது யாருக்கான சட்டம்? பணக்காரன் ஏழை வர்க்கம் மட்டுமில்லை, சமூக அளவிலும் பின்தங்கியவர்களுக்கு எதிராக தான் சட்டம் போகிறதோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. சட்டம் அனைவருக்கும் சமமாகத்தான் இருக்கிறதா கேட்போம் இன்றைய இளைஞர் அணியிடம். இந்த அணி பலமாக நம்புகிறது, ஆம், யதார்த்தத்தில் சட்டம் அனைவருக்கும் சமமாகத்தான் இருக்கிறதுன்னு. அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனா இன் தியரி அப்படித்தான். ஆனா பிராக்டிக்கலா நடைமுறையில பணக்காரர்களுக்கு, இன்ஃபுளுன்ஷியலான ஆட்களுக்கு, சாமானியர்களுக்கு, சாதாரணமானவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சட்டம் இருக்குன்னு எந்த அடிப்படையில நம்புறீங்க? சார், நம்ம நாட்டினுடைய இந்திய எல்லை பரப்புக்குள்ள இருக்க ஒரு சாதாரண மனிதனுக்கு முன்னாடி சட்டமும் அவனுடைய சமூக பாதுகாப்பும் சமமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம இந்திய அரசியல் சரத்து 14 சொல்லியிருக்குங்க சார். இந்த சரத்து 14 இந்த சம உரிமையை எந்த மாநில அரசும், மத்திய அரசும், மாநில அரசும் நிச்சயமா மீற முடியாது. இது ஒரு இந்த அரசாங்கமோ இந்த அரசோ மீறினதுக்கான எந்தவித ஒரு அரசாணை, ஒரு ஜீவோவும் இதுவரை வந்தது கிடையாது. ஜீவோ வந்தது கிடையாது. எந்த ஒரு சட்டமும் யாரையும் பாகுபடுத்துறது கிடையாது. சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம். ஒரு சம வாய்ப்பெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் யதார்த்தமா நடைமுறையா இருக்காங்கிறத என்னுடைய சந்தேகம், கேள்வி. நிச்சயமா இருக்குங்க சார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி ஒரு குற்றவியல் வழக்குல தண்டனை பெற்றுட்டாங்கன்னா அவங்களுடைய பதவி விலகணும் இருந்துச்சு. இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்துல அதுல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, அந்த எம்எல்ஏ, எம்பி, அந்த மிகப்பெரிய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி வகிக்கிறவங்க கீழ் நீதிமன்றத்திலயோ இல்ல மாவட்ட நீதிமன்றத்திலயோ சென்று ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா அவங்க அந்த பதவி தொடரலாம் அப்படின்றதுதான் அந்த ஒரு வழக்கு, அந்த கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட், அந்த திருத்தம். ஆனா அதை எதிர்த்து ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட நபர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார், ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்குல என்ன கேட்கிறாருன்னா, அப்ப சாதாரண மக்களுக்கு, சாதாரண ஒரு குற்றம் புரிந்த ஒரு சாதாரண மக்களுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் பொருந்தது, அரசியல்வாதிக்கு பொருந்தாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஒரு மாண்புமிகு நீதிபதி சரியான ஒரு தீர்ப்பு வழங்கினாரு. தீர்ப்பை குறிப்பிடுறீங்க, அதுல வழக்கு, அந்த வழக்குல தண்டனை பெற்றவங்களையும் நான் சொல்லிடுறேன் சார். அதுல முத பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சேர்ந்த ஒரு எம்பி மசூத் அப்படின்றவர், அதுக்கப்புறம் லல்லு தன்னுடைய எம்பி பதவி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்ப நடைமுறை நம்ம நாட்டு முதல்வர்
தமிழ்நாடு முதலமைச்சர் தண்டனை நீடிக்கப்பட்டு தண்டனை பெறப்பட்ட உடனே அவங்களுடைய பதவி பெருக்கப்பட்டது, அவங்க சிறைச்சாலைக்கு சொன்னாங்க. அப்ப நம்ம நாட்டினுடைய சட்டம் மிக மேன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்று நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவே சான்று அப்படிங்கிறீங்க. நடைமுறையில யதார்த்தமா ஏன் சட்டம் அனைவருக்கும் சமம் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரீங்க? சட்டம் அனைவருக்கும் சமமாவே இல்ல சார். அவர் சொன்னாரு ஆர்டிகல் 14 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் படி சட்டம் எல்லாருக்கும் சமம். அது வெறும் ஏட்டளவுல மட்டும்தான் இருக்கே தவிர நடைமுறையில இல்ல. ஏட்டளவுல ஒரு சட்டத்தை நான் எழுதி இதுதான் சட்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். நடைமுறையில இன்னைக்கு அதாவது ஒரு காமெடி எல்லாருமே பாத்திருப்போம். அதாவது வடிவேல் அவர்கள் காமெடி, கிணறு வெட்டாமையே கிணறு வெட்டிட்டேன்னு அதுக்காக பணம் படைத்தவர்கள் இருந்தா, பணம் வச்சிருந்தா எல்லாமே பண்ணலாம். இன்னைக்கு அதாவது அந்த அரசாங்க அலுவலர் தவறு செய்யறாங்கன்னு தெரியுது, இருந்தாலும் அதற்கான சட்டம் ஏன் கொண்டு வரல? அந்த சட்டம் இருந்தாலும் ஏன் அதை நடைமுறைப்படுத்தல? சட்டம் இருக்கு, சட்டம் இல்லன்னு சொல்லல, அதை நடைமுறைப்படுத்துறது கிடையாது. இன்னைக்கு ஒரு ஏழை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா போலீஸ் ஸ்டேஷன்ல, கம்ப்ளைண்ட் வாங்குறது கூட இல்ல. ஆனா அதாவது என்ன போய் நில்லு, அங்க ஓரமா நில்லு, இங்க நில்லு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது யாராலுமே மறுக்க முடியாது, கண்டிப்பா இது யாராலுமே மறுக்க முடியாது. ஏன்னா அப்படிதான் இருக்காங்க ஒரு காவல்துறை. ஆனா ஒரு பணக்காரர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் வீடு வரையும் போகுது. இது மறுக்கவே முடியாது. இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற ஒரு சட்டம் இந்த அளவுல இருக்கும்போது அந்த காவல்துறை மேல் ஏன் சட்டம் நடவடிக்கை எடுக்கல? சட்டம் இருக்கு, ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டீங்க? அவங்க மெயினா என்ன சொல்றாங்கன்னா, பணம் ஒரு மனிதனிடம் இருந்தால் அவர் நிதி கொடுத்து வாங்கி விடலாம் அப்படின்றது ரொம்ப கரெக்டா அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி செய்ய எந்த சூழ்நிலை வாய்ப்பே கிடையாது. ஒரு நீதிபதி ஒரு நீதித்துறையில இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு அப்படின்னா, அவர் விடுதலை செய்யப்படுறாரு அப்படின்னா அந்த விடுதலைக்கான காரணங்கள் அதுக்காக கொடுக்கப்பட்ட சட்டத்தை தெளிவா சொல்லிதான் சொல்ல முடியுமே தவிர, இவர் இவராட்ட பணம் வாங்கிட்டாரு அப்படின்றக்காக இவர் தவறே செய்யல அப்படின்ட்டு ஒரு ஒன் சென்டென்ஸ் அவர் எடுத்து சொல்லவே முடியாது. இந்த குற்றத்துக்கு இவர் நிரூபிக்கப்பட்ட கீழமை நீதிமன்றம் கொடுத்திருக்க ஒரு வழக்க மேல்மை நீதிமன்றம் போகும்பொழுது அந்த குற்றம் அவர் செய்யப்படல அப்படின்னா ஏன் செய்யப்படல, எந்த சாட்சியத்தின் மூலமாக செய்யப்படல, ஏன் அந்த சாட்சியத்தை எடுத்துக்க கூடாது எலாபரேட் ஜட்ஜ்மெண்ட். எத்தனை ஜட்ஜ்மெண்ட் 900 பக்கம் 1500 பக்கம் கொடுக்குறாங்க. 1500 பக்கம் கொடுக்கும்போது எதையுமே அவங்க தவறாவோ இல்ல மாற்றி கருத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீதிபதிகள் அந்த சாட்சியத்தை எடுத்துக்கொண்ட மாதிரி அதுல என்ன இருக்கும் அதை வச்சுதான் கொடுக்கணும். அது வெவ்வேறு மாதிரி இன்டர்பிரட் பண்ணப்படுது. இட் ஹாஸ் டு பி சப்ஸ்டான்ஷியேட்டட். பொதுவா ஒரு விடுதலையோ இல்லாட்டி ஒரு கன்விக்ஷனோ நடந்துட முடியாது. சட்டம் பிரவேல் ஆகக்கூடிய நம்ம நாட்டுல அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து? ஐயா அவர்கள் சொன்னாங்க சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கு, எலாபரேட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. எலாபரேட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லயே ஏகப்பட்ட தப்புகள் வருது, கூட்டல் கழுத்துகள்லயே ஏகப்பட்ட கோளாறுகள் ஏற்படுது. இப்படி பண்ணாலும் தப்பிக்கலாம் அப்படிங்கிற வழி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்றாங்க. பேசிக்காவே ஐபிசில தண்டனைகள் எல்லாம் குறைவா இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் பண்றாங்க. சோ we have to amend the law fully. இப்போ தண்டனைகளை உயர்த்தப்படணும். தண்டனைகள் தப்பு செஞ்சவங்க தானே நம்ம தண்டனை கொடுக்கறோம். தப்பு செய்யாம நிரபராதிக்கு நம்ம தண்டனை கொடுக்கறது இல்லையே. அதுதான் 1க்கு 100 முறை நம்ம விசாரிக்கிறோம். சட்டத்துடைய அடிப்படையே அதுதான். நிச்சயமா நீங்க பாத்திருப்பீங்க, சினிமாக்கள் வரைக்கும் பாத்திருப்பீங்க. நம்ம சட்டத்துடைய அடிப்படை அப்படிங்கிறது 100 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் கீழமை நீதிமன்றத்தோட நிப்பாட்டிட்ல ஒரு நீதிமன்றத்தோட நிப்பாட்டிட்ல லோயர் ஜுடிஷியரி, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு வச்சிருக்கோம். அப்பீலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் கூட ஜனாதிபதிய நாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கோம். சோ அதுதான் அடிப்படை அப்படிங்கும்போது நீங்க அது அப்படியே அதோட அடிப்படை தன்மையை மாத்தணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரே லெவலான ஜுடிஷியரின்றது பாசிபிள் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடியினர் சமுதாயம் ஒரு சிறைச்சாலையை உடைச்சு ஒருத்தரை வெளியில எடுத்துட்டு அவரை அடிச்சு கொளுத்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன உண்மை வெளியே வருது, அவர் அந்த தப்பே பண்ணல அப்படிங்கறது வெளியே வருது. ப்ரொசீஜர் கோர்ட்ஸ் இல்ல அப்படின்னா நீதி வழங்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த தண்டனைகள்லாம் கம்மியா இருக்கு, தண்டனைகள் எல்லாமே குறைவா இருக்கு. 100 குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு கொள்கை இருக்கும் பொழுது தண்டனைகள் ஏன் கடுமையாக்க மாட்டோம்? நம்ம தண்டிக்க போறது நிரபராதிகள் இல்ல. இப்ப நீங்க ஒண்ணும் தெரியாத அப்பாவிகளை நம்ம தண்டிக்க போறது இல்ல. தண்டனையை கடுமையாக்கணுமா கன்விக்ஷன் ரேட் குறைவா இருக்குங்கிறது உங்களுடைய வருத்தமா? கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன், அது செயலாக்கத்தை பொறுத்தது. தண்டனை அதிகரிக்கிறதுங்கிறது வேற விவகாரம். அஃபென்சஸ்க்கான கன்விக்ஷன் ரேட் கம்மியா இருக்கு சார். செய்யக்கூடிய அஃபென்ஸுக்கான கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அஃபென்ஸோட லெவல பாக்கும்போது கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பல ஸ்பெஷல் லாஸ பொறுத்த வரைக்கும் இப்ப திரு விஜயசங்கர் கூட, பத்திரிகையாளர் விஜயசங்கர் கூட குறிப்பிட்டார். குறிப்பா SC/ST ஆக்ட், ஒரு PCR ஆக்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு கன்விக்ஷன் ரேட், தண்டிக்கக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அவ்வளவுதான் இந்த குற்றங்கள் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி இயல்பா நமக்கு எழுது சார். அது இருதரப்பு என்ன செய்யறாங்க, ஒரு அளவை தாண்டதுக்கு அப்புறம் 2 பேரும் அவங்க சமாதானமா போயிடுறாங்க. நீதிமன்றத்துல பிறல் சாட்சி சொல்றாங்க, இப்படி சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்லி. இப்ப நீதித்துறை தப்பா தீர்ப்பு சொல்ல முடியாது. சாட்சிகளுடைய
சாட்சிகள் என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில தான் தீர்ப்பு சொல்ல முடியுமே ஒழிய எப்பயாவது சார்ஜ் ஷீட்ல போட்டு ஒரு நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. புகார்தாரர் வந்து அங்க வந்து பிறல் சாட்சிகளும் பிறல் சாட்சி சொல்றப்ப அது வந்து அது அதனால தண்டிக்கப்படுறது இல்ல. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிறேன் சார். சகோதரி சொன்னதுக்கு சகோதரி வந்து யார் வந்து பெருசா தண்டனைகள் வந்து உடனே பண்றது இல்ல, காலதாமதம் வருது அப்படின்னாங்க. இப்ப நார்த்ல ஓம் பிரகாஷ் சௌதாலா இருந்தார், மகனுக்கு பிரச்சாரம் பண்ண வந்தார். ஜாமீன்ல வந்தப்ப அவர் ஜாமீன் வாங்கின ரீசன் வந்து நான் ஏஜ்டு பெர்சன், என்னால எங்கேயும் போக முடியாது, உடல்நிலைய காரணம் காட்டி காமிச்சார். பிரச்சாரம் வந்த உடனே அதை உடனே நீதிமன்றத்தை தெரிவிச்சுன்னு உடனே அதை ஜாமீன் கேன்சல் பண்ணிட்டு உடனடியாக அவர் வந்து சிறைச்சாலை அடைக்கப்பட்டார். அதே மாதிரி சாமானிய ஒரு பெண் வட இந்தியாவுல ஒரு பெண் வந்து வாகனத்தில் வச்சு கற்பழிக்கப்பட்டாங்க. கற்பழிக்கப்படுறப்ப அந்த பெண் வந்து சதாசிவன்ற ஒரு நீதிபதிக்கு, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தபால் தான் கொடுக்குறாங்க, வழக்கு தொடரல. அந்த தபாலை சுயமோட்டாவை எடுத்து அதன் அடிப்படையில அவங்க அந்த ஸ்டேட்ல வந்து எந்த ஒரு வாகனத்திலையும் கலர் கண்ணாடி கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. நம்ம தமிழ்நாட்டில எடுத்துக்கோங்க, ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து இந்த ஒரு வாகனத்துல ஸ்கூல் பஸ் வாகனத்துல ஒரு ஓட்டை ஏற்படுது, அதுல கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க இந்த சக்கரத்துல மாட்டிக்கிட்டு. அது யாரும் நீங்க சொல்ற மாதிரி வழக்கு தொடுக்கல, சென்னை உயர்நீதிமன்றம் அதை அதனாலதான் தமிழ்நாடு சர்க்கார் இதுக்குன்னு ஒரு விதி கொண்டு வர வேண்டியதா போச்சு. தமிழ்நாடு சர்க்காரும் முயற்சி எடுத்தது. நிச்சயமா ராமசாமி இருக்காங்க, அவர் ஒரு சாதாரண ஆள்தான், அவர் எவ்வளவோ 14 எவ்வளவோ வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. இப்படி பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் ஒவ்வொன்றுக்குமே. இப்ப நீங்க இப்ப உடனடியா நடக்கணும், தாமதமாகுது, கன்விக்ஷன் ரேட் குறைவா இருக்கு, இல்ல கன்விக்ஷன் தாமதமாகுது அப்படிங்கும் போது ஒரு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸும் கூட ஆபத்தானதோ? கண்டிப்பா இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் ஆபத்தானதுதான் சார். ப்ரொசீஜர் கோடு படி ஃபாலோ பண்ணி பொறுமையா போகும் பொழுது, ஏகப்பட்ட தவறுகள் நடக்கும் பொழுது, ஏகப்பட்ட ஊழல்களுக்கு அது வழிவகை செய்யும் பொழுது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கண்டிப்பா தான் இது வேணுங்கிறீங்க, நீங்களே ஆபத்தானதுங்கிறீங்க. ஏன் இவ்வளவு தாமதமாகுது, ஏன் கன்விக்ஷன் குறைவா இருக்கிறது அப்படின்னு வருத்தத்தை பதிவு செய்யறதும் நீங்க, இந்த தாமதம் சார்ந்து பதிவு செய்யறதும் நீங்க. அதோட நோக்கம் தான் தாமதம் ஏன் ஆகுதுன்றதுதானே சார் இங்க கேள்வி. தாமதம் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் இருக்கணும்ன்றதுதான் ரூல். அப்படி இருக்காங்களா? இல்ல சார். இப்ப ஏன் தாமதம் சொல்றேன் சார், அதாவது இப்போ வந்து ஒரு வழக்கு நடைபெற்று இருக்கும்போது ஒரு வழக்கினுடைய தன்மையை பொறுத்து அந்த ஒரு எந்த சூழ்நிலையும் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்பட்டு கூடாது அப்படின்னு தான் திரும்ப நீதிமன்றம் அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, ட்ரையல் நடக்குது கோர்ட்ல. அதனுடைய அடிப்படையில் தான் கடைசியில ஜட்ஜ்மெண்ட் வருது. இப்போ 14 வருஷம் இந்த வழக்கு நடந்தா கூட அந்த தண்டனை நிரூபிக்கப்பட்டது இல்ல, தண்டனை கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தில். அதுக்கப்புறம் அது அடுத்தது அவங்க அப்பீல் போனாங்க. இப்ப அதனுடைய அடிப்படை நீதிமன்றம் என்ன பாக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் நான் சொல்றேன். நம்ம நாட்டினுடைய மகாத்மா தேச தந்தையை வந்து கோட்ஸே வந்து சுட்டுக் கொள்றாரு. இது வந்து வரலாறு. சுட்டுக் கொண்டப்ப நீதிமன்றத்துல வந்து அவர் சாட்சி தர, நான் சுட்டுக் கொண்டதுக்கான சரியான காரணம் என்கிட்ட இருக்குன்னு நீதிபதி வந்து நீ தேசப்பிதாவை கொண்டோம், உனக்கு பேசுறதுக்கு சான்ஸ் எல்லாம் அவர் தூக்குல போடல. அவர் என்ன சொல்ல வராரு, அவருடைய விளக்கத்தை கேட்டாங்க. அவர் அதுக்கான 3 காரணங்கள் எடுத்து முன் வச்சாரு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறது. 3 காரணங்கள் முன் வச்சதுக்கு அப்புறமா இருந்தாலும் நீங்க பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம். இந்த குற்றம் வந்து இந்த குற்றத்துக்கு வந்து மன்னிப்பும் கிடையாது, மறுப்பும் கிடையாதுன்னு சொல்லி அவர் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஒரு முக்கியமான உதாரணத்தை அவர் குறிப்பிட்டார். அது அன்று சமீபத்துல பாகிஸ்தான்ல இருந்து இந்த நாட்டின் மீது படையெடுத்து வருவது போல வந்து இந்த நாட்டுடைய வர்த்தக தலைநகர்ல குருவி சுடுவது போல இந்த நாட்டுடைய பிரஜைகளை சுட்டுக் கொன்றான் அஜ்மல் கசாப். அந்த வீடியோ ஆதாரங்கள் நாடறிந்த விஷயம். ஆனால் அஜ்மல் கசாபுக்கு கூட அத்தனை சட்ட வாய்ப்புகளையும் வழங்கியது நமது நீதிமுறை. வாதிடுறதுக்கு வழக்கறிஞர் வழங்கப்பட்டது, அத்தனை சட்ட வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு அதற்கு பிறகுதான் தண்டனை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அப்பீல், அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் கிட்ட கருணை மனுவன அத்தனை வாய்ப்புகளும் வழங்கப்பட்டது. நிச்சயமாக இந்த முறை அப்படிங்கிறது அனைவருக்கும் சமமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதில் பல ஓட்டைகள் இருக்கின்றன, அது அடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த அணியுடைய வாதம். அது இல்லையா? விவாதிப்போம். சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்கிறதா அப்படிங்கறதான் இன்றைய இளைஞரணியுடைய கேள்வி. சமீபத்துல அனைவருக்கும் சட்டம் சமமானதாக இருக்கிறதா அப்படிங்கிற விவாதத்தை தேசம் முழுவதும் கிளப்பிய வழக்கு சல்மான் கானுடைய வழக்கு. சல்மான் கானுக்கு தண்டனை கிடைக்குது. சரியா 2 மணி நேரத்துல பெயிலும் கிடைச்சிருது. 2 நாள்ல அவருடைய சென்டென்ஸ் சஸ்பெண்ட் ஆயிடுது. இது வந்து விஐபிக்களுக்கும் சாதாரணமானவர்களுக்கும் இதே நிலைமை தானே? ஒரு குப்பனோ சுப்பனோ இந்த மாதிரி தண்டனை பெற்றிருந்தா அவருக்கு இதே நிலைமை தான் இருக்குமா? 2 மணி நேரத்துல கிடைச்சிருமா? 2 மணி நேரத்துல பெயில் கிடைச்சிருமா? 2 நாள்ல வந்து சென்டென்ஸ் சஸ்பெண்ட் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப இயல்பானது தானே. சல்மான் கானுடைய வழக்கினுடைய அந்த இறுதி தீர்ப்பின் நகல் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று மூத்த வழக்கறிஞர்
மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து, சட்டத்துக்கு உட்பட்டு வழக்கு தாக்கல் செய்து, மாண்புமிகு மும்பை உயர்நீதிமன்றமும் அவருக்கு இடைக்கால ஜாமீன் சட்டத்துக்கு உட்பட்டு வழங்கியது. 2 நாட்களுக்கு பிறகு மெயின் வழக்கு நம்பர் செய்யப்பட்டு, அன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு, மெயின் அப்பீல் அட்மிட் செய்யப்பட்டு, அவருடைய ஜாமீன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரையலுக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க சார். இது ஒரு சாதாரண பாமர மக்களும் அந்த சல்மான்கானுக்கு என்ன ஒரு சட்ட பிரிவின் கீழ் போனாங்களோ உட்பட்டு சட்ட பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டு வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் லா வழங்கப்பட்டது அப்படிங்கறதுல பெரிய மாற்று கருத்து இருக்க முடியாது, மாற்று கருத்து இல்ல. ஆனால் இதே நிலை சாமானியனுக்கும் அப்ளை ஆகுதா அப்படிங்கிறது ஒரு இயல்பான கேள்வி சார். ஆகுது எப்படின்னா சார், இந்த சல்மான்கானுடைய வழக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரணமே மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி தான் சார். இதை ஃபர்ஸ்ட் மோட்டார் ஆக்ட்ல ஒரு வேற விபத்தா தான் பதிவு பண்ணாங்க. இந்த வழக்கு எப்படி ஒரு விபத்தா இருக்க முடியும்னு சொல்லி இதை குற்றவியல் நடைமுறை சட்டத்தை மாத்தந்தே ஒரு நீதிபதி தான். 2 வருஷத்துக்கு அப்புறம் செய்யறாரு. அதுக்கப்புறம் வழக்கு தொடர்ந்து நடக்குது. சல்மான்கான் ஒரு பிரபலமான ஒரு நடிகர், இந்தியா முழுவதும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான நடிகர், ஒரு பணக்காரர் இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா ஆன்டிசிட்டி பெயில் மூவ் பண்றாங்க. அவர் இனிமேல் தொடர்ந்து உடல்நிலை சரியில்லை, சினிமா துறையில இருக்காரு, அவர் ஒரு நாள் சிறைக்கு போனாலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இவருக்கு ஆன்டிசிட்டி பெயில் கொடுக்க முடியாது, அப்ஜெக்ட் பண்றாரு. இல்ல வழங்கணும்னு கேட்கறாங்க. அப்ப உடம்புல சரியில்லை சொன்னா அது எல்லாருக்கும் கொடுக்கறது தான். அப்படி கொடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரல, அதனால 2 நாளைக்கு ஆன்டிசிட்டி பெயில் கொடுக்கிறாரு ஜட்ஜி. இதுதான் இப்ப நான் சொல்றேன் சார், நம்ம நாட்டு சட்டம் உண்மையாலுமே பணக்காரங்களோட ஏழைகள் தான் சார் அதிக சாதகமா இருக்கு. இப்போ இதே ஒரு ஏழை வழக்கு ஏழை குற்றவாளி மேல்முறை பண்றாரு. மேல்முறை பண்ணாருன்னா எல்லா வழக்கு அவங்களுக்கு என்னென்ன வழக்கு பெண்டிங் இருக்கோ அந்த வழக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இவரோட வழக்கு எடுப்பாங்க. இதே சல்மானுக்கு மட்டும் ஏன் முதல் எடுக்கிறாங்க? எங்களோட கேள்வி அதான். என்னன்னா அது கொடுத்ததெல்லாம் கரெக்டான எல்லாம் கொடுத்துருப்பாங்க, விதிமுறை இருக்க வாய்ப்பு கிடையாது தான். ஏன்னா என்னன்னா ஏன் அவருக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஏன் சாமானிய மக்கள் கொடுக்க மாட்டேறாங்க? என்ன காரணம் சார்? அப்படி இல்ல. அதாவது இப்போ உயர்நீதிமன்றத்துல ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான வழக்குகள் வருது. அதுல அந்தந்த நீதிமன்றத்திலயும் பாத்தீங்கன்னா வழக்குகள்ன்றது அந்த ஐட்டம் நம்பர் ரீச் ஆகுறது அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வருது. இப்போ ஒரு பொது நலக்க வழக்கு, ஒரு எமர்ஜென்சி வழக்கு அப்படின்னும் போது ஒரு அந்த வழக்கத்தோட முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த வழக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு அது நீதிமன்றத்தோட ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். அவசர வழக்கு குற்றவாளி 2 மணி நேரத்தில் எடுத்துக்க வேண்டியது ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய சட்ட நுணுக்கங்களை சைட் பண்றீங்க. உங்களுக்கே தெரியும் இந்த நாட்டுல 2 லட்சம் பேருக்கு மேல தண்டிக்கப்படாமல் விசாரணை கைதிகளா அண்டர் ட்ரையல்ஸாக இருக்கிறாங்க. அதுல ஒரு 5000 பேருக்கு மேல உச்ச நீதிமன்றத்துல கைட்லைன்ஸ் எல்லாம் வழங்கி இருக்கு, வேற விஷயம். அதையும் மீறி அண்டர் ட்ரையல்ஸா இருக்கிறாங்க. அதையும் தாண்டி 5000 பேருக்கு மேல 5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது தண்டிக்கப்படாமல் சிறை இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போகாம 2 மணி நேரத்துல பெயில் கிடைக்கும் போது, அதுவும் 5 வருஷம் சிறை தண்டனை பெற்று பெயில் கிடைக்கும் போது இட் ரைசஸ் ப்ரோஸ். சல்மான்கான் வழக்கை பொறுத்த வரைக்கும் புகார் கொடுத்ததும் ஒரு சாதாரண ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வந்திருக்கே தவிர சல்மான்கான் பெரியவர், பணக்காரு, பிரபலமானவர் சொல்லி அவருக்கு சாதகமா தீர்ப்பு இல்ல, அவருக்கு பாதகமா வந்திருக்கு. அவர் மேல புகார் கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு பிளாட்ஃபார்ம், குடியிருக்க வீடு இல்லாத ஒரு சாதாரண மக்களுக்கு அங்க நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. குற்றவாளியத்தான் இதுல நிரூபிக்கப்பட்டிருக்காரு. பெயில் கொடுக்கறாங்க. இதே ஒரு கடை நிலையில இருக்க ஒரு ஏழைக்கு அது மாதிரி கொடுக்கறாங்களா? ஏன் அவங்க பப்ளிக்கா இருக்காங்க? இப்போ ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சல்மான்கானுடைய வழக்கு 11 மணிக்கு வருது, ஜெயலலிதாவுடைய வழக்கு இத்தனை மணிக்கு வருது அப்படின்னு முதலமைச்சர் இந்த மாதிரி சொல்றாங்க. ஏழைக்கு தெரியல என்னைக்கு கேஸ் வரும், எப்ப ஆர்கியூ பண்ணுவாங்க, எப்ப ஜட்ஜி இப்ப இறங்கி போவாரான்றது ஒரு ஏழைக்கு தெரியல. ஆனா ஒரு பணக்காரர்களுக்கு இன்னைக்கு கேஸ் வரும்னா வருது, இன்னைக்கு வரலன்னு யாருமே போறது கிடையாது. இப்போ ஒரு அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு ஒரு குற்றம் செய்யறாங்கன்னா அவங்கள விசாரிக்கிறதுக்கு ஒரு தனி முறையிலான குழு அமைக்கிறாங்க. இந்த குழுவின் அடிப்படையில அவங்கள விசாரிக்கலாம், இந்த குழு அவங்கள விசாரிக்கிறோம் அப்படின்னு. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், எந்த சட்டம் சொல்லுது? கோரிக்கையாவே வைக்கப்படுது. உதாரணத்துக்கு குஜராத்துடைய முதலமைச்சரா இருந்த நரேந்திர மோடி மீது ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்டது. இல்ல அது இன்ஃபேக்ட் அதுக்கான கோரிக்கையே இருந்தது சகோதரி. இல்ல கோரிக்கை இருக்கிறது என்பது வேற. ஏன் ஏழைக்கு இப்ப ஏழைன்றீங்க? அந்த மாதிரியான குழுக்கள் சொல்றதை ஏத்துக்கிறாங்க. அந்த குழுவும் தவறான முறையில தான் செயல்படுது. அந்த குழுவும் அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே, அவங்க பணம் படைத்தவர்களுடைய அந்த சக்தியின் கீழே தான் செயல்படுது. ஏன் அந்த மாதிரி சந்தேகத்தை நம்ம கிளப்பிட்டே போலாம். அவங்க சொல்றாங்க எதையுமே ஒரு ஆளுக்கு மட்டும் பணம் படைத்தவருக்கு ஸ்பெஷலா எடுத்துக்கிறாங்க கிடையாது. மௌலிவாக்கு கட்டணம் இடிஞ்ச உடனே அவங்க தமிழக அரசு ஒரு குழு அமைக்கிறாங்க. அதாவது எது எக்ஸெப்ஷனல் கேஸ், ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்றது டிசைட் பண்ணக்கூடியது கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு, ஜுடிஷியலுக்கு இருக்கு. அதனால எல்லா வழக்கையுமே உங்களுக்கு சீரியல் படியா எடுத்தாங்கன்னா எடுத்துட்டு தான் இருக்க எல்லா வழக்கு எடுக்கிறாங்க. அதுல சில வழக்குகள் முன்னுரிமை கொடுத்து எடுக்கப்படும் வழக்குகள் இருக்குன்னு அந்த வழக்குகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும்,
இந்த மௌலிவாக்கம் கட்டடத்துக்கு உடனே வந்து பதில் சொல்லணும்னா அது தனிக்குழு அமைச்சா தான் பண்ண முடியும். அதையும் நார்மல் ஐபிசியில போட்டு ஒரு செக்ஷன்ல போட்டு அவர் விசாரிச்சு வந்துருந்தாங்கன்னா அது வில் டேக் மோர் டைம். அப்ப அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே ஒரு பதில் சொல்லணும். அது வந்து பிரபலமான ஒரு வழக்குன்றப்ப அதுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுக்குறாங்க. தொடர்ந்து பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இருவேறு வாதங்கள் சுவாரஸ்யமாக வைக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் பல கேள்விகள், பல வாதங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர்களே. சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்கிறதா என்பதுதான் இன்றைய இளைஞர் அணி நிகழ்ச்சியுடைய கேள்வி. இந்த அணி இல்லை என்கிறது. நான் வேறு சில காரணங்களை கேட்க வருகின்றேன். ஏன் இந்த முடிவுக்கு வரீங்க? சட்டமும் நீதித்துறையும் சமமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் சத்தியமா சமமா இல்ல. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நாட்டோட ஜெயில எடுத்துங்க. ஜெயில ஒரு சாதாரண மனிதன் வைக்கிற அதே ஜெயில தான் ஒரு பணக்காரரோ இல்ல ஒரு அரசியல்வாதியை வைக்கிறாங்களா? இதுல பாகுபாடு இருக்கா இல்லையா? இதை மட்டும் கேட்டு சொல்லுங்க சார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, as per the act வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் அசஸி இருந்தாருன்னா அவருக்கு ஒரு A கிளாஸ் கொடுக்கலாம். ஒரு அரசியல்வாதி இருக்காங்க, ஒரு வயதானவர் இருக்காங்க, அது இப்படி இருக்கு. இது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தானே இருக்க ஒழிய ஒரு ஜெயிலர் நினைச்சா ஒரு அரசியல்வாதி வராரு, அது ஜெயிலரா நினைச்சு இவர் அரசியல்வாதி, ஒரு பணக்காரரு, அவர்கிட்ட ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஒரு A கிளாஸ், ஒரு ஏசி ரூமோ, ஒரு ஃபேன் ரூமோ, ஒரு பேப்பர் கொடுக்கறது கிடையாது. ஒரு ஆர்பிட்ரினஸ் கிடையாது. அதுல கூட ஒரு வரைமுறையும் ஒரு பணம் இருக்கிறதால சார் வருது. ஒரு பணம் இல்லாத யாரையும் வாங்கினா அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு வைக்க முடியுமா சார்? இருக்கு. மெடிக்கல் எமர்ஜென்சி அங்கேயே மெடிக்கல் அனைத்து வசதிகளும் அனைத்து சிறைச்சாலைகளிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு தமிழகத்தை பொறுத்தளவில். அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு A கிளாஸ் இன்மேட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் மத்த இன்மேட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா என்ன சார்? இல்ல, அதாவது இப்ப பணக்காரங்க வந்து ஏன் குடுக்குறாங்கன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி தான், அவங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி வரலாம், அவங்களுடைய குற்ற வழக்குடைய தன்மையை பொறுத்து தான் இருக்க முடியும். இப்ப ஜெனரல்ல நிறைய பேர் இருக்காங்க, இந்த பிட் பாக்கெட் கேஸ்ல வரவங்க, பொதுவா குற்றவியல் அந்த மாதிரி வரவங்களும் இருக்காங்க. அவங்களும் இப்ப சாமியார்கள் கூட உள்ள இருக்காங்க. இப்ப சாமியார்களுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கொடுத்து அவங்க சாமி கும்பிடுறது, தொழுகிறது, அதெல்லாம் உள்ள செய்யலாம். ஆனா இதை தாண்டி பொதுவான விஷயங்கள் ஜெனரல் படி அவங்க விளையாட்டு மைதானம் இருக்கு, லைப்ரரி இருக்கு, அவங்க வந்து மற்ற விஷயங்கள் பண்றதுனா பொதுவான விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்பெஷல் அவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த அவங்களுக்கு ஹால், அந்த ரூம், அந்த ஏசி அதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு டாக்டரா ஏசி கிடையாது இந்த இந்தியால எந்த ஏசி கிடையாது. இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த நியூஸ் பேப்பர்ஸ் அவங்க தேவைப்பட்ட அவங்க ஒரு டாக்டரோ ஒரு ரிசர்ச் ஸ்காலரோ வந்து கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில கேஸ் லாஸ்ல இருந்திருக்குங்க சார். ஆர்டிகல் சொல்லுதுங்க சார், சட்டம் வந்து அனைவருக்கும் சமம் தான் சொல்லுது. ஆனா வந்து ஏழைகளை வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டு வைக்கிறாங்க. அதே வந்து ஒரு அரசியல்வாதியோ மிக பிரமுகர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பெட்ரூம் முதல் கொண்டு ஃபேன் முதல் கொண்டு தொலைக்காட்சி முதல் கொண்டு எல்லா அனைத்து வசதிகளும் வைக்கிறாங்க சார். சகோதரர் சொல்லிட்டீங்களா? சகோதரர் சொன்னாரு அவங்க இன்கம் டாக்ஸ் அதிகமா கட்டுறாங்க, அதனால அவங்க A கிளாஸ் தரணும்னு சொன்னாங்க. அப்ப இதுல என்ன தெரியுது, பணம் அதிகமா கட்டினா உங்களுக்கு A கிளாஸ் தரும். நம்ம ஜனநாயக நாட்டுல இது வந்து ஒரு தனிப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் செய்யறது இல்ல. ஜனநாயக நாட்டில் ஏற்கனவே சட்டங்கள் ஏற்றப்பட்டு இந்த சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு ஒரு மனிதர் வந்தால் அதையும் அவர் வந்தார்னா அவர் இன்கம் டாக்ஸ் அசோசியேஷன் சொன்னோன்னு அவர் கொடுக்க கிடையாது. அதையும் பரிசீலனை பண்ணி அதுக்கும் கோர்ட் அதுக்கான ஆதாரங்களை வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. நான் கேட்கிறேன் சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரு குற்ற வழக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருநாடு சொன்ன ஒரு திருநாட்டு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு முதலாளி சொல்லி கீழே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியோ ஒரு பாப்பன மக்களை செஞ்சு அவங்க ஒரு 5 பேர், இவர் அந்த முதலாளி சொன்ன ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு குற்ற வழக்குல ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க அப்படின்னா, இவர் வந்து குற்றம் செய்யாம இருந்திருக்கலாம், ஆனா 120 அவர் வந்திருப்பாரு. 6 பேர் இருக்கும்போது குற்றம் நிரூபிக்கப்பட்ட 6 பேருக்கு ஒரே தண்டனையா தானே தவிர யாருக்கும் விதிவிலக்கா இவர் பெரிய ஆளு இவருக்கு வந்து தண்டனை ஒரு 2 வருஷம் குறைச்சிக்கலாம், இல்ல இவருக்கு ரொம்ப சாதாரண இவர் 2 வருஷம் தண்டனை கூட்டிக்கலாம் சொல்லி எந்த காலத்துல எந்த ஒரு சூழ்நிலை நீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு வழக்கு கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் கூட ஒரு மிகப்பெரிய பிரபலமான MP கூட 4 தடவை முன்ஜாமீனுக்கு ட்ரை பண்ணி இன்னும் கிடைக்கல. அவர் வைக்காத பிரபல வக்கீல் கிடையாது, அவர்களால் ஒரு பண வசதி கிடையாது, அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனா 4 முறை ஜாமீன் போடப்பட்டு 4 முறை மறுக்கப்பட்டிருக்கிறது நிதர்த்தமான ஒரு உண்மை இன்னைக்கு இருக்கு. ஐயா சொன்னாங்க முதலாளியும் உள்ள வந்தா அவருக்கு மட்டும் வேற தண்டனை கொடுக்குறாங்களா அப்படின்னு. முதலாளி உள்ள வந்தா அங்க தண்டனையே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சட்டத்துல ஓட்ட இருக்கு, ஆனா இவ்வளவு பெரிய உருவெல்லாம் பூந்து வர அளவுக்கு ஓட்ட இருக்குதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார் இப்போ அவங்க சட்டத்துல ஓட்ட இருக்குன்றாங்களா சார், இதுதான் சார் இப்போ வந்து ஒரு நம்ம நாட்டுல ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுல இருக்க ஆர்டிகல் 14 ரிட்டன் சொல்லப்படுற 32 226 பத்தி அடிப்படையில் யாருக்கும் தெரியல. எங்க ஊர்ல ஒரு கிராஜுவேட் வரலும் படிச்ச ஒரு அண்ணன் சொல்றேன், ஆனா ஆர்டிகல் 32 படி நீ வந்து ஹைகோர்ட்டுக்கோ இல்ல 26 படி உச்சநீதிமன்றத்தை நேரடியாக ஒரு வழக்கு தொடுக்கலாம். மனித உரிமை மீறல் சம்பந்தப்பட்டிருக்கு, உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை மீறும் போது ஒரு மனிதன் வந்து உயர்நீதிமன்றத்தையோ உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக அணுக முடியும். இப்ப வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கவங்களையும் இந்த சட்டத்தினுடைய பேசிக் லா அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சார். இப்ப அதுதான் பிரச்சனையா இருக்கு. சந்துரு அவர்கள் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கும்போது ஒரு
ஒரு வயசான ஒரு பாட்டிமா வந்து ஒரு வழக்க சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு ஐயான்னு. உடனடியா ஒரு வழக்கறிஞரை நியமிச்சு அதை வந்து உடனே அந்த கேஸ ஃபைல் பண்ணி டிராஃப்டிங் பண்ணி அந்த கேஸ் எடுத்துக்கிட்டாரு. வழக்குகளும் வந்துட்டு தான் இருக்கு. அப்ப யார் வந்து சட்டத்தை பயன்படுத்திக்க முன் வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமா சட்டம் சமமா தான் இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சார். பாண்டிச்சேரியில வந்து 2-3 சிறுமிகள், அதாவது ரொம்ப வயசுல சின்ன குழந்தைங்க, அவங்க வந்து கற்பழிக்கப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அதை செஞ்சவங்க போலீஸ்காரங்க, காவல்துறையை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து இங்க கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க வந்து ரிமாண்ட் ஆகி புழல் ஜெயில இருக்கும்போது ஜட்ஜஸ் ட்ரையல் நடந்துட்டு இருக்கும்போது கேக்குறாங்க, அந்த குழந்தைகள் வந்து அவங்க அடையாளம் காட்டணும் அப்படின்னும் போது ஜட்ஜஸ் சொல்றாங்க, இந்த குழந்தைங்க வந்து திரும்பி அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க, எப்படி அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துதுன்னும் போது அப்பதான் ஜட்ஜி சொல்றாங்க, ஒரு வீடியோ கான்பரன்ஸ் செட் பண்ணுங்க, அவங்க ஜெயிலே இருக்கட்டும், குழந்தைங்க வீடியோல பார்த்து அடையாளம் காட்டட்டும்ன்றாங்க. அப்ப இதை விட ஒரு நீதிபதி வந்து ஒரு குற்றவாளிகளை தண்டிக்க வேற எந்த மாதிரி யுக்தியை சார் பயன்படுத்த முடியும்? வாஸ்தவமான விஷயங்கள். நேத்து ஜஸ்டிஸ் தனபால் அவர்களே கவலைப்பட்டிருக்கிறாரு, பிரிவு உபச்சார கவலைப்பட்டிருக்கிறாரு. மக்களுக்கு வந்து நீதித்துறை மேல இருக்கிற நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்குதுன்னு கவலைப்பட்டிருக்கிறாரு. ஒரு ஜஸ்டிஸே கவலைப்படுறாரு அப்படின்னா நம்ம நீதித்துறையும் நீதிபதிகளும் எந்த லட்சத்துல இருக்கிறாங்கன்றத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் சார். நீங்க இந்த கருத்து, அதாவது சட்டம் அனைவருக்கும் சமமானதா இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவங்க எழுப்புறாங்க. அது வீணான சந்தேகம் அப்படிங்கறது நம்மளுடைய பார்வை. இந்த சந்தேகம் உச்ச நீதிமன்றத்துக்கே இருக்கா இல்லையா சார்? எப்படி சார் உச்ச நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும்? உச்ச நீதிமன்றம் தான் மிகப்பெரிய வழக்குகளை எடுத்து ஒரு சாமானிய மக்கள் MS மேத்தான்ற ஒரு வழக்கறிஞர் வந்து அங்க வந்து சுற்றுப்புற சூழல்லாம் வந்து ரொம்ப மாசுபடுது அப்படின்ற ஒரு பொதுநல வழக்கு எடுக்கிறாரு. உடனே உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்க, அதனால சொல்றேன். ஓம் பிரகாஷ் சௌதாவாலாவுடைய வழக்கு நீங்க குறிப்பிட்டீங்க. அதே வழக்கு உச்ச நீதிமன்றத்தை வரும்பொழுது பாருங்க, ரொம்ப சமீபத்துலதான் நீங்க தண்டிக்கப்பட்டிருக்கீங்க. எவ்வளவு விரைவா அப்பீலுக்கு உங்களோட வழக்கு வந்திருக்கு பாருங்க. சாதாரண சாமானியனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வர முடியுமா அப்படின்னு கேட்டது நான் அல்ல, அவங்க அல்ல, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி திரு டத்து. சாதாரண மனிதனுக்கும் ஒரு பணம் படைத்தல் அதிகாரம் படைத்தவங்களுக்கும் ஒரு சமமான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை ஒரு முறை இல்ல பலமுறை நீதிமன்றங்கள் எழுப்பியிருக்கு. நிச்சயமா சார், அதே நான் சொல்றேன் சார். உச்ச நீதிமன்றத்துல ஒரு ஊழல் கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த ஊழல் கேஸ் நடக்கும்போது ஒருத்தவங்க தண்டிக்கப்படுறாங்க. அவங்க தண்டிக்கப்பட்டவங்களோட அப்பா வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர், அவங்க அண்ணன் வந்து துணை முதல்வர், இன்னொரு அண்ணன் வந்து மத்திய அமைச்சர். இப்படி இருக்கும்போது அதே உச்ச நீதிமன்றம் தான் நீங்கள் அரசியல் நீங்க செல்வந்தராக இருக்கலாம், அரசியல் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து சட்டத்தின் சமமும் சொல்லிதான் அவங்களுக்கு பெயில் கொடுக்காம குட் பாயிண்ட். விசாரணையில தான் இருந்தது இந்த 2G வழக்கு. ராஜாவும் கனிமொழியும் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாங்க. அவங்க ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி, இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படின்னு பாக்கலையே. they were sent to prison. ஒரு எடுத்துக்காட்டுகள் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. ஆனா ஏழைகள், இப்ப பெரும்பான்மையா ஏழைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. பெரும்பான்மையை தான் நம்ம பாக்கணுமே தவிர இவங்க பணக்காரர்கள், அதாவது அதிகார பலத்துல இருக்கிறதுனால தான் இங்க எடுத்துக்காட்டா கூட அவங்களை நம்ம பயன்படுத்துறோம். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன நேர்களே, தொடர்ந்து விவாதிப்போம். இன்றைய இளைஞர் நிகழ்ச்சியில் சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். நான் இந்த அன்னைக்கு கேட்க இருக்கின்றேன், இந்த ஒரு சம வாய்ப்பு, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட ஒரு இன்ஃபுளுன்ஷியலால இருந்து ஒரு சாதாரண சாமானியனுக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இலவச சட்ட உதவிகள்லாம் கூட நம்ம அமைப்பு கொடுத்திருக்கிறது. அது நடைமுறையில இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன நடைமுறை இருக்கு, ஆனா எத்தனை பேர் அதை பயன்படுத்துறாங்க? கவர்மெண்ட் ஒரு விழிப்புணர்வு எப்படி கொடுக்குது? ஒரு ஆடு கொடுக்குறாங்களா, ஒரு ஏதாவது கொடுக்குறாங்களா? எதுவுமே கிடையாது. 76 ஆரம்பிச்சது இன்னைக்கு 2015 எத்தனை பேர் தெரியும் அது இருக்குன்னு? இல்லன்னு சொல்லலாம், ஆனா அது இல்லவே இல்லன்னு சொல்ல முடியுமா? அந்த ஒரு இல்லவே இல்ல சாதாரண மனிதருக்கு கூட இந்த ஒரு லீகல் எய்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இல்லவே இல்லன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்ல. ஒரு 25% பேர் தான் அதுல பயனடைறாங்க, 75% பயனடையலன்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளியை ஆஜர்படுத்தும் போது கூட நீதிபதி அவர்கள் கேட்கிறாங்க, நீங்க உங்களால சட்ட வழக்கறிஞர் வைக்க முடியுமா, இல்ல உங்களுக்கு சட்ட உதவி தேவையான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அது எப்படி யாருக்கும் தெரியலன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீதிபதி கேட்கிறாங்க எல்லாருக்கும். அந்த வழக்குல அவங்களுக்கு விடுதலை கிடைக்குதா? அவங்க ஏத்த மாதிரி வாதாடுறாங்களா? பணக்காரங்க அவங்க ஒரு அட்வொகேட் வச்சு அவங்க வாடும்போது அவங்க விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைக்குதா கிடைக்கலையா என்பது வழக்கின் தன்மையை பொறுத்து இருக்கு. வழக்கு என்ன குற்றம் சார்ந்ததை பொறுத்து இருக்கு. இலவச உதவி மையம், இலவச சட்ட உதவி மையத்துல போனாலே தண்டனை தான் கிடைக்கும், நீதி மறுக்கப்படுதுன்னு சொல்லி உங்களால நிரூபிக்க முடியுமா? நான் மறுக்கலாம், ஆனா 25% பேர் தான் கிடைக்குது, 25% இல்ல. ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு வழக்காளிக்கு சம்மன் அனுப்பப்படும் போது அந்த சம்மன் மாற்று வழக்கறிஞர்கள்ட்ட கொண்டு போகாம நேரடியா அந்த சம்மன் அனுப்பப்பட்ட நபர் நேரடியா கோர்ட்டுக்கு வரும்போது நீதிபதியிடம் கொண்டு வந்து சம்மன் இந்த மாதிரி எனக்கு அழைப்பாணை வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப நீங்கள் தனிப்பட்ட வழக்கறிஞர் வைக்க முடியுமான்னு முதல் கேள்வி கேட்கிறாங்க. வைக்க முடியும் என்றால் உங்கள் வழக்கறிஞரை வைத்து வாதாடுங்கள் சொல்றாங்க. இல்லைன்னா
நாங்கள் கோர்ட் மூலமா உங்களுக்கு இலவச வக்கீல் வச்சு தர்றோம், சரியான்னு கேட்கறாங்க. சரின்னு சொல்றாங்க. கோர்ட் நீதிபதியே அந்த நிமிடமே நீதித்துறையே ஓபன் கோர்ட்ல ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அதை யாராலையும் மறக்க முடியுமா? இல்ல, அத மறுக்க முடியாது. ஆனா அந்த வழக்கறிஞர், அந்த இலவச உதவி அளிக்கிற அந்த வழக்கறிஞரும் பணம் வாங்குறாங்க. இது எல்லா வழக்கறிஞர்களும் சொல்ல முடியல, பணம் வாங்குறாங்கன்றதுதான் உண்மை. அதாவது நானும் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி, 5 வருடங்களாக நானும் நீதிமன்றத்துல போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த வகையில ஒரு இலவச சட்ட உதவி மையத்தால பாதிக்கப்பட்ட எண்ணற்ற ஏழைகளை பார்த்திருக்கேன், பாதிக்கப்பட்டவர்களையும் பார்த்திருக்கிறேன். அதாவது அதனால பயனடைந்தவர்கள் 25% பேர் தான் இருக்கிறாங்க. அதனால பாதிக்கப்பட்டவங்க அதிக பேர். ஏன்னா அவங்களால பாதிப்பு ஏற்படுது. அது உதவி செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு உருவாக்குறதுக்கு, இல்ல சட்ட உதவி இல்லாதவங்களுக்கு சட்ட உதவி கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்ட விஷயம். இல்ல பாதிப்புங்கிறது எப்படி விளக்குங்க? இல்ல, இப்போ அவங்களாலேயே ஒரு வழக்கறிஞரை நியமிக்க முடியாத காரணத்தினாலதான் கோர்ட் அவங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை நியமிக்குது. இப்ப அவரும் அவங்களுக்கு பாதகமா பேசுறாங்க அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. பல வழக்குகள். ஆமா, உண்மை இது இல்ல. ஏன்னா என்னுடைய தொழிலுக்கு எதிரா பேசுறேன்னு கூட இல்ல. நான் வழக்கறிஞர் என்பதை மீறி நான் ஒரு மனிதன் என்ற எல்லா கட்டத்திலயும் எல்லா வழக்குகள்லயும் எல்லா தரப்புல எல்லா வழக்குல பெரும்பான்மையான வழக்குகள இது உண்மையா இருக்கு. அடிப்படையில ஒரு தவறு இருக்கு. அதாவது அடிப்படையில ஒரு தவறு இருக்கு சார். ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் பாண்டிச்சேரி மாநிலம் வராரு. வரும்போது அங்க லிக்கர் வாங்கிட்டு வர்றாரு. அவர் எக்ஸைஸ் கலால்துறை கைது பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க. அவருக்கான ஆதரவு யாருமே இல்ல. அப்ப அந்த ஜெயில இருக்க வார்டன் கேக்குறாரு, உனக்கு ஊர் எங்க பண்ண சரியான தகவல் இல்லாத போது அந்த வார்டன் என்ன பண்றாரு, ஒரு இல்லீகல் எய்ட கான்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு அட்வொகேட் கமிஷன் அப்பாயின்மெண்ட் வார்டனே பண்றாரு. அந்த ஜெயில் வார்டன் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ் நடக்குது. ஜட்ஜி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இவரை பிடிச்சதுனால சிறையில் வச்ச தப்பு, உடனடியா இவரை விடுவிக்கிறாங்க. ரெண்டாவது, லீகல் எய்ட்ல இருந்து வர ஒரு அட்வொகேட்டுக்கும் கோர்ட் ஃபீஸ் கொடுக்குது. அதனால இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க அந்த கிளைண்ட் தான் வாங்குறாங்க. நீங்க கேஸ் சேம் கோல் அடிக்கும். அது அடிப்படை தவறு சார். அப்பாற்பட்டு, அதாவது ஒரு இப்ப பணம் கொடுத்து நான் போய் ஒரு வழக்கறிஞரை பார்த்து அவருக்கு நடத்தும் முறையும் அவருக்கு கேஸ் நடத்தும் விதமும் ஒரு ஏழையா இருந்து இலவசமா நடத்துற விதமும் வேறுபடுது. அதுல ஒரு வித்தியாசப்படுது. நிச்சயமா ஒரு பெஸ்ட் லீகல் பிரெயினை நம்ம பல லட்சம் கொடுத்து இன்வால்வ் பண்றதுக்கும் இந்த இதுக்கும் நிச்சயமா ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது யதார்த்தமா இருக்கா இல்லையா? இல்ல சார், ஒரு சில வழக்குல மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் இலவசமா ஒரு சில வழக்குகள் எடுத்து நடத்திருக்காங்க சார். அதுக்கு உதாரணங்களா என்ன சொல்ல முடியும் சார்? இப்போ ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை பற்றி 21 ஆண்டுகள் ராம்ஜெத் மலானி வந்தார். இந்தியாவுடைய மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞர். அவர் அது பொதுத்தளத்துல ஒட்டுமொத்த தேசத்தால கவனிக்கப்படக்கூடிய வழக்கு. ராம்ஜெத் மலானி ஆஜரானார். சரி, அந்த மாதிரி எவ்வளவு சாமானியர்களுக்கு ராம்ஜெத் மலானியும் ஹரீஷ் சால்வேயும் சோலி சராப்ஜியும் வாதிடுற வாய்ப்பு கிடைக்கும்? நிச்சயமா வர முடியாது சார். நிச்சயமா வர முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் இல்ல, சாமானியர்களுக்காக தான் இலவச சட்ட ஆணையமும் வழக்கறிஞர்களும் ஒரு சில சாமானியர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும் இருக்காங்க. ஒரு உச்ச நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு நடத்தணும் அப்படின்னா ஒரு டாப் வழக்கறிஞரை வைக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு வித்தியாசம் சார். ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் சார், உங்களுக்கு தேவை நீதியா இல்ல மிக சிறந்த மிகப்பெரிய வழக்கறிஞர்? ஒரு 2 மணி நேரத்துல ஒரு ஆள் ஒரு ஹைகோர்ட்ல பெயில் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு டாப் வழக்கறிஞர் அவருடைய சமயோஜிதம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதே நம்ம முதலமைச்சர் வழக்கில் ராம்ஜெத் மலானி பெயில் பேசினார். 2 தடவை பெயில் பேசி கிடைக்கலையே. கிடைக்கக்கூடிய வழக்குகளுக்கு தான் கிடைக்க முடியும். எல்லா வழக்குகளுமே பெயில் கொடுத்தது கிடையாது. கூட சொல்றோம், ஜெயலலிதா அவர்களுக்கு பெயில் மறுக்கப்பட்டது. நாங்க இது அவசர வழக்கா எடுங்க நாங்க கர்நாடக உயர் நீதிமன்றம் ஏத்துக்கல. ஜெயலலிதாவுக்கு மட்டுமல்ல, ராஜாவுக்கும் சரி கனிமொழிக்கும் சரி பல முறை மறுக்கப்பட்டது. பெஸ்ட் லீகல் பிரெயின்ஸ் வச்சு தோத்து போன வழக்குகளும் உண்டு, இப்படி தோத்து போன வழக்குகளும் வழக்குகளை சொல்லலாம் சார். இத்தனை வழக்குகள் இருக்குன்னு. ஆனா இதை ஒரு ஊழலாகவே பயன்படுத்துறாங்க. இந்த துறையில் எந்த துறை எடுத்தாலும் பணம் தான் சார். இது ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க. ஆனா இது பணநாயக நாடா மாறிட்டு சார். ஒரு ஜனநாயக நாடு இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது ஒரு ஜனநாயக நாடு இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய ஒரு முதல்வரா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், மற்ற யாரா வேணா இருக்கட்டும் சார், அவங்க சிறைச்சாலைக்கு போயிருக்க மாட்டாங்க சார். தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியதான் சார் இருந்திருப்பாங்க. ஜெயிலுக்கு போறது பெருசா சிறைச்சாலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது சார். ஒரு ஏழை இருக்கவன் விசாரணையின் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு ஏழை போய் அவன் 4 முறை அவன் மேல 75 கேஸ் இருக்குன்னு அவனை நைட்டு கூட்டிட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஏன் பணக்காரங்களை அவங்க மேல கேஸ் இருக்கு, குற்றம் இருக்கு, ஏன் கூட்டு போறாங்க? எத்தனை பணக்காரங்க நடுராத்திரில கூட்டு போறாங்க? தருண் தேஜ்பால் அவர் மேல ரேப் பழக்கலாம் இல்ல. ஜனநாயக நாடா இருக்க போய் ஒரு இயல்பா பெயில் கிடைக்கக்கூடிய விஷயம். அவருக்கு என்னாச்சு? சுப்ரதோ ராய் என்னாச்சு?
சஹாராவுடைய சுப்ரதோரா என்னாச்சு? பெரும்பான்மை தான் சொல்றேன். எத்தனை சார் நீங்க இப்படிங்கும் போது இந்த நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறவங்க இன்ஃபுளுன்ஷியல் ஆட்களா சாமானியர்களா? சாமானியர்கள் பார்க்கும்போது இல்ல, நான் அந்த விகிதத்துல சொல்லல. குற்றம் பண்றவங்கள அதிகமா சாமானியரா ஏன் இல்ல அவங்க? ஏன்னா சாமானியர்களா இல்லாத காரணம் குற்றம் பண்றவங்க யாரு? அதிகமா ஏழைகள். காரணம் அவங்களோட ஆதிக்கத்தின் கீழே இவங்க பண்றாங்க. அவங்க சொல்றதுல பணம் இல்லாத காரணத்தால பணம் கொடுத்து இவங்க பண்றாங்க. அவங்க பேர் வெளியே வரதே இல்ல. பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டி ஒரு குற்றத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பணம் எல்லாம் சொல்லலாம். என்னன்னா இலவச சட்ட உதவி மூலியமா தண்டனை பெறாங்கல்ல, குற்றவாளி தண்டனை அடைகிறாரு. அப்ப அந்த கேஸ்ல அட்வொகேட் வந்து குற்றவாளின்னு திருப்பி அவர் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா அப்ளை பண்ண அது அப்பீல் பண்ணி அவருக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அப்பீல் பண்ணணுங்கிறது தன்னுடைய குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் தங்களை குற்றத்திலிருந்து நிரூபிக்க வேண்டி தங்க சிறைக்கு சென்றவர்கள் சிறையின் மூலியமாக கடிதம் எழுதி ஜெயிலர் மூலியமாக விரிவாக இது பண்ணி நீதித்துறைக்கு அனுப்பினால் அதன் மூலம் அவங்களுக்கு அப்பீல் செய்யப்படும். தான் எதுவுமே செய்யாம வழக்கறிஞரே பண்ணுவாரு வைப்பாங்கிறது அது சாத்தியக்கூறு இல்ல. இங்க வந்து பணம்பலம் படைத்தவங்க உடனே பெயில் மூவ் பண்றாங்க. ஆனா ஒரு சாதாரண மனிதனா கைது பண்ண அடுத்த நோடி பெயில் மூவ் பண்ண முடியுமா? நீங்க சொன்னீங்க சல்மான் கான் கேஸ் 2 மணி நேரத்துல பெயில் வாங்கினாரு. இதே ஒரு சாதாரண மனிதன் அந்த 2 மணி நேரத்துல உடனே பெயில் மூவ் பண்ண முடியுமா? சட்டத்தினுடைய வேகத்தையும் நீங்க பாக்கணும் சார். அதாவது இந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆன்டிசெட் பெயில் மூவ் பண்ணாங்க. அதுக்கு முத நாளே வந்து எங்களுக்கு ஆன்டிசெட் பெயில் வேணும். ஏன்னா ஒரு பிரபலமான ஒரு நடிகரா இருக்கிறதுனாலையும் தொழில் ரீதியா வெளியே போக வேண்டிய வேலைகள் இருக்கிறதுனால எங்களுக்கு வழக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ரீதியா வேலை இல்லையா சார்? ஏழை இவருக்கு சேர்த்து வச்ச பணம் எக்கச்சக்கமா கோடி கணக்குல இருக்கு. அடுத்த வேலை இல்ல, தலைமுறையே உண்ணக்கூடிய அளவுக்கு உணவு இருக்கு. சல்மான் கான் செஞ்ச வழக்கு என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சல்மான் கான் செஞ்ச வழக்கு என்ன தெரியுங்களா? மோட்டார் விபத்து, அவ்வளவுதான். ஒரு மோட்டார் ஆக்சிடென்ட். அது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அவர் வந்து ஒரு உள்நோக்கத்தோட அவங்க ஏற்றுக் கொள்ளலாம். அதுதான் சார் பாதிப்பு தான். அது இல்லன்னு சொல்லல சார். மோட்டார் விபத்துனால இந்தியாவில் எத்தனை ஆயிரம் பேர் செத்துட்டு இருக்காங்க. மோட்டார் விபத்து ஒரு நாளைக்கு எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்படுது. வழங்க பொறுத்த வரைக்கும் சாமானிய மனிதர் ஜெயிச்சிருக்காரு, சல்மான் கான் தோத்திருக்காரு. இதுதான் உண்மை. நீதி வந்து சாதாரண மனிதர் கிடைச்சிருக்கு. தோத்து 2 மணி நேரம் வீட்டுல ஏசில போயிட்டாரு. அடுத்து மேல்முறையீடு தான் சார் போயிருக்காரு. வந்து விடுதலை ஒண்ணும் பண்ணல, மேல்முறையீடு போயிருக்காரு. அவ்வளவுதான். மேல்முறையீடு முடிகிற வரைக்கும் வெளியில இருக்கிறாரு. மேல்முறையீடு வரையும் வீட்டுல ஏசி ரூம்ல இருப்பாங்க. ஏழைகள் வந்து அந்த அப்படி கிடையாது கொடுக்கப்படுது. சார் இப்ப நீங்க சொன்னீங்க மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானினால வாதாடியுமே ஜெயலலிதா தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வந்து நம்மளால பெயில் வாங்க முடியல. அப்ப அதுல என்ன கருத்து வெளிப்படுதுன்னா டி குன்கா சொன்ன கருத்து வந்து சரியான கருத்து, அவர்னாலேயே பெயில் வாங்க முடியல. ஆனா அதே வழக்குல குமாரசாமி அவர்கள் வந்து ஜெயலலிதா வந்து முற்றிலும் விடுதலை செய்யப்படுறாங்க. அப்ப டி குன்கா சார் சொன்னது படிச்சது எல்லாம் வேஸ்ட், அவர் சொன்னது தப்பான கருத்துங்களா இல்ல 2 விதத்துல யாரு கரெக்டா சொல்லிருக்காங்க நான் எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? குன்னஹா சொல்லும் பொழுது அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அவர் சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணி சொல்றார், அதை மதிக்கப்படணும். அதே போல குமாரசாமி இன்டர்பிரட் பண்ணி சொல்லும் போது அதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தீர்ப்பு. அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. டைரக்டா எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிடலாம் சார். அப்புறம் எதுக்கு சார் கீழே எல்லா வாய்ப்பும் 2 தரப்புக்கும் எல்லா தரப்புக்கும் வாய்ப்பு வழங்குறதுக்கு தான் ஜுடிஷியரியை நம்ம இவ்வளவு வகைப்படுத்தி இருக்கிறோம். நீங்க வந்து லோயர் ஜுடிஷியரி, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வழங்கப்பட்டிருக்கோம். 2 தரப்புக்குமே ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது இல்லையா சார்? வழங்கப்படுதுங்க சார். ஆனா பணக்காரவங்களால மேல்முறையீடு பண்ண முடியுது. ஒரு சாதாரண ஏழை மக்கள்னால உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் எத்தனை இலவச சட்ட உதவி மையம் அதுக்கு தான் இருக்கு. எல்லா நீதிமன்றங்களும் எல்லா அமைப்பு கீழமை நீதிமன்றம் நீங்க ஒரு அடிப்படை உரிமைக்காக உச்ச நீதிமன்றம் போலாம் அப்படிங்கிறது விதி, அதுதான் சட்டம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்துல போய் ஒரு சாமானிய ஒரு வாதிடுவது அப்படிங்கிறது, ஒரு வழக்கை ஜெயிக்க பெறுவது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சாமானியமான ஒரு விஷயமாக இருக்கிறதா? டிராவல் செலவுல இருந்து எவ்வளவு செலவு ஒரு சாமானியனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சில 100 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு இந்திய பிரஜைக்கு அது சாத்தியப்படக்கூடிய கைக்கு எட்டக்கூடிய விஷயமா இருக்குதா? எத்தனையோ அமைப்புகள் இருக்கு சார். அமைப்புகள் இலவச சட்ட உதவியை வழங்கக்கூடிய அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இதே போன்ற ஏழைகளுக்கு நீதி பரிமாணங்கள் அமைப்புகளை தொகுத்து வழங்கக்கூடிய நிறுவனங்கள் உயர் நீதிமன்றத்திலேயோ கீழமை நீதிமன்றத்திலேயோ தங்களுக்கு தேவையான தகவலை ஆனீங்களா அதற்கு தகவலில் இருக்கு. யாரும் சரியான தகவலை தேடவில்லை. கேட்டால் நீதித்துறை குறை சொல்வதே அவர்களுக்கு அலுவல் வேலையாக வைத்துக்கிறார்கள். யாரும் போவாங்க அத்தனை பெயர் அளவுல இருக்கு. இது மாதிரி பண்றேன் அந்த மாதிரி பண்றேன்னு சார். இந்த மாதிரி ஒரு மேல்முறையீடு போறப்ப சார் அப்பீல் போவாங்க. முழுக்க அப்பீலே போயிடலாம். ஒரு மேல்முறையீடு போறப்ப முழுக்க அப்பீலே போயிடலாமா சார்? ஒரு மேல்முறையீடு டினைட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ். டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு. அதே போல ஹரிட் ஜஸ்டிஸ் இஸ் பரிட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வாதமும் இருக்கவே செய்கிறது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தொடர்ந்து வாதிப்போம்.
இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியில சட்டம் அனைவருக்கும் சமம், இது சரி, ஆனால் நடைமுறையில் அப்படித்தான் இருக்கிறதா? ஆம் அப்படின்னு வாதிடுகிறது இந்த அணி. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, கீழ் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, உயர் நீதிமன்றம் வேற மாதிரி கொடுக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அது வேற மாதிரி தீர்ப்பு வருது அப்படின்னு. சட்டத்துக்கு வெவ்வேறு பார்வை ஒரே விஷயத்துல இருக்க முடியுமா? சட்டம் அனைவருக்கும் சமமா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி சட்டம் சமமா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மேல்முறையீடு போற வழக்கு அனைத்துமே தண்டனை ரத்து செய்யப்பட்டதா இல்ல. சில தீர்ப்பு கீழே நீதிமன்றத்தை என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதே தீர்ப்பு கன்ஃபார்ம் பண்றாங்க. சார் ஐயா சொன்னாங்க மேல்முறையீடு போற வழக்குகள் எல்லாம் 90% மாற்றப்படுறதில்ல, மாற்றங்கள் எதுவும் ஏற்படுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மைதான், அது மாற்றங்கள் ஏற்படுறதில்ல சாமானியனுடைய வழக்குகள்ல தான். மற்றபடி பொலிட்டிஷியன்ஸோ இல்ல ஒரு ரிச் பர்சனாலிட்டியோ போகும்பொழுது மாற்றங்கள் ஏற்படுது. எங்களுடைய வருத்தம் அதுதான். இல்ல, இது தண்டனை உறுதி செய்யப்படக்கூடிய விஷயமும் பாக்குறோம், தண்டனை அதிகரிச்ச தருணங்களும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்வது அப்படிங்கிறது நிச்சயமா மிகையான ஒரு விஷயம். சட்டம் அனைவருக்கும் சமமா இருக்கணும். ஆனா இன் பிராக்டிஸ் இருக்கா அப்படின்னா நிச்சயமா அதுல நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கிறது அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல உச்ச நீதிமன்றமே பதிவு செஞ்சிருக்கிறது. எவ்வளவு கோடி வழக்குகள், என்னுடைய இது கணக்கு சரியா இருந்தா 3 கோடி வழக்குகள் இன்னைக்கு நிலுவையில் இருக்கிறது. இதுல பெரும்பாலான வழக்குகள் சாமானியனுடைய வழக்குகள் அப்படிங்கும் பொழுது இதை மறுபரிசீலனை செய்து இன்ட்ராஸ்பெக்ட் செய்ய வேண்டிய நிலைமையில நீதித்துறை இல்லையா? வழக்குகள் பல வழக்குகள் தேங்கி கிடக்கு அப்படின்றது அது நீதித்துறையிலேயே நீதிபதிகளுடைய நியமன குறைபாடு இருக்கு, அதுல நீதிபதிகள் குறைவு இருக்கனால இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வருஷத்துல ஒரு நாள் ஒரு சிறப்பு தினமா வச்சு அன்னைக்கு பல்வேறு பல லட்சக்கணக்கான வழக்குகளை கடந்த 2 வருடமா முடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கான ஆணையை வெளியிட்டு சதாசிவம் தான் சார் இது ஒரு விதத்தில் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் அவன் கடைநிலை மனிதனா இருக்கலாம், இல்ல பணக்காரனா இருக்கலாம், சாமானியனா இருக்கலாம், அவன் பாதிக்கப்படும் போது அவனோட அடிப்படை உரிமைக்காக அரசாங்கம் பல சலுகைகளை கொடுத்திருக்கு. ஆனா ஒரு அரசு எடுக்கிற ஒரு முடிவு, ஒரு அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லாம் இருக்கோம். அப்ப நீங்க அந்த இடத்துல என்னுடைய அடிப்படை உரிமை குறைஞ்சிருச்சுனோ அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. சார் இவ்வளவு பாயிண்ட்ஸ் பேசினாரு, பெரிய வக்கீலா இருப்பாரு நினைக்கிறேன், நிறைய போய் சொல்றாரு. We have a statistical report. பொது சார் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் சார். நான் இந்த மாதிரி பேசதான் ஏத்துக்க முடியாது சார். தப்பு சார். ஒரு பர்பஸ் எப்படி சார் போய் சொல்லலாம் அவரு? சார் அப்ப நீங்க போயில சார் ஓடிட்டு இருக்கு சார். சார் நீங்க பண்ற தொழில நீங்க ஒரு மோசமான ஒரு ஏமாற்றுவாளி, சரியான ஒரு திருட்டு தொழில் பண்றேன் சார். அதுக்காக பெருமையா பேச முடியுமா சார்? திருட்டு தொழில என்னது நான் திருட்டுறேன் சார், அதுக்காக திருட்டு தொழில பெருமையா பேச முடியுமா? நீங்க நீங்க வேணா நீங்க பேசிட்டு போங்க. திருட்டு தொழில் பெருமையா பேசினா பேசிட்டு போங்க, எனக்கு என்ன இது? எந்த துறையும் நம்ம மோசமா பேசக்கூடாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வெல் லேர்ன்டு ஜட்ஜி ஒரு கணக்கு தப்பா போறாரு சார். எங்க சார் இருக்கு உங்க நீதி? ஒரு ஜட்ஜி ஒரு செக் கொடுக்கும் போது 30,000 ரூபாய்க்கு பதிலா 35,000 ரூபாய் அந்த செக்ல குறிப்பிட்டாருன்னா அதே அந்த கணக்கு பிழை வர்றது இயல்புதான். அது ஜட்ஜும் ஒரு மனிதன் தான், அதை திட்டிக்கலாம். அந்த கோர்ட்ல வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. நீங்க நீதிமன்றத்தை தான் மாத்திருக்கீங்க. ஐ ஹேவ் a statistic report சார். இதுல எத்தனை கன்வெக்ட் ஆயிருக்கு, எத்தனை அண்டர் ட்ரையல் இருக்குன்னு என்கிட்ட இருக்கு சார். இதுல பாத்தீங்கன்னா 100%ல 16 மோர் கூட இதுல கன்வெக்ட் ஆகல சார். இன்னும் அண்டர் ட்ரையல்ல தான் இருக்கு. ஆமா சார், கோயிங் அப்பீல். அப்ப ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஹோல் இருக்குன்றதான அர்த்தம். ஒட்டுமொத்த சட்டத்துறையில மிகப்பெரிய ஓட்டம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது சார். ஏன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்துல நம்ம ஒரு கேஸ் வழக்க கொண்டு போயிட்டு அதை பதிவு பண்ணி வழக்காடி அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம லைன் ஆர்டர் வர்றதுக்கே லேட் ஆகுது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். நான் இன்னைக்கு நேத்து ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டான்றத மறுநாள் அவனை தூக்கில போட முடியுமா சார்? நம்ம நாட்டோட தேசப்பிதா என்ன சொன்னாரு? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் சிறைக்கு வர திருந்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமா இருக்கணும்னு தான் சொன்னாரு. குற்றவாளி நம்ம தண்டிக்கிறது எதனால? அவன் திருந்தணும்ன்றதுனால. அவன் இன்னொரு குற்றத்தை பண்ற அளவுக்கு நம்ம அவனை தண்டிச்சு வெளியே அனுப்பிச்சீங்கன்னா நாட்டுல ஃபுல்லா ஜெயில் தான் திருந்தணும் சார். பேசிக்னா சார் 100 குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டாலோ ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது. அந்த நிரபராதிக்காக தான் ஏகப்பட்ட ஹோல்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அது வழியா குற்றவாளிகளும் சேர்ந்து போறாங்க. ஓகே, அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ பேசிக் செக்ஷன் என்ன சார்? பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுக்கணும். அதுக்காக தான் சார் லா இருக்கு. யாரையும் கன்விக்ட் பண்ணணும், எல்லாரும் தண்டிக்கணும்ன்றதுக்காக லா இருக்கு இல்ல. தப்பு பண்ணவன கூட திருத்தி வாழ வைக்கணும்ன்றதுக்காக தான் லா இருக்கு. ஆனா அதை பண்ணிட்டு இருக்கா நம்ம லா? எப்படி சார் பண்ணுது நீங்க சொல்றீங்க? நான் இல்லன்ற சார், நீங்க சொல்லுங்க சார். ஆமா, அவரே சொல்லிட்டாரு நம்ம நாட்டு சட்டம் எல்லாரையும் ரொம்ப பாதுகாப்பா பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் ஃபாதர் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டினுடைய அதே கான்ஸ்டிடியூஷனை ஈட்டின அதே அந்த குழுவுடைய தலைவர் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. அந்த கான்ஸ்டிடியூஷன் ஈற்றப்பட்டதுக்கு அதுக்கப்புறமா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஈற்றப்படுறதுக்கு நான் தான் தலைவனா இருந்தேன். சப்போஸ் இந்த கான்ஸ்டிடியூஷனை கொளுத்துனாலும் அதுக்கு நான் தான் தலைவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா
என்னுடைய மனப்பூர்வமான இல்ல இப்படி அம்பேத்கர் சொன்னதை நான் கேள்விப்படவே இல்லை. கான்ஸ்டிடியூஷன் நானே கொளுத்துன்னு அவர் சொன்னதை நான் கேள்விப்படவே இல்லை சார். சட்டம் அவர் வடிவமைத்து கொடுத்த இன்னைக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி விரிவாக விவாதம் நடத்தி அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது பல முறை தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது, அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கிறது, தொடர்ந்து செய்து வருகிறது. ஆனால் கொளுத்த வேண்டிய அவசியம் இன்னும் ஏற்பட்டு விடவில்லை அப்படிங்கறதே பொது கருத்தா இருக்கும் நினைக்கிறேன். சார் இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா, நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாங்க சார், ஆனா பெயில் வச்சு ஈஸியா வெளில வந்துடலாம். ஒருத்தரை வெட்டி கொண்டா நாளைக்கு என்ன சார் நிலைமை, அவனுக்கு தண்டனை கிடைக்குதா? பெயில் வச்சு ஈஸியா வெளில வந்துடலாம். இயல்பான ஒரு விஷயம் சார். தண்டனை உறுதி செய்யப்பட்ட பிறகு ஜெயிலுக்கு போகணும் சார். அதுக்கு முன்னாடி ஒரு பெயில் அப்படிங்கிறது ஒரு நாமான விஷயம். பெரோல் அப்படிங்கறதும் கூட சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம்ல இயல்பா இருக்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து அப்படி எல்லாம் இல்லாம குற்றம் நடந்த உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும், கல்லால் அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு நம்ம வேற கண்டில அந்த மாதிரி இருக்காங்க சார். அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்களே. ஜனநாயக நாடு சார், இது மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை மக்களை ஆட்சி செய்யும் ஆட்சி மக்களாட்சி. சரிங்களா? ஐயா சொன்னாங்க இது மன்னராட்சி மாதிரி தானே சார் இருக்கணும். இது ஏன் இருக்கணும் மக்களாட்சி? சார் மக்களாட்சி தான் சார். மன்னர் ஆட்சியில கொடுக்கப்படுற மாதிரி நியாயங்கள் வழங்கப்படணும்ல சார். மன்னராட்சியில கொடுக்கற மாதிரி நியாயம் ஆர்பிட்ரியான ஒரு நியாயமா இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மெச்சூர்டான டெமோக்ரஸி, நமக்கு ஒரு கிளியரான டிஸ்டிங்ஷன் இருக்கிறது லெஜிஸ்லேஷனுக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஜுடிஷியரிக்கும். அந்த ஒரு பாகுபாடு நம்ம உணர்ந்து செயல்படுவதுதானே சரியா இருக்கும். ஒரு குற்றம் நடந்தது அப்படிங்கிற ஒரு கல்லால் அடிச்சு கொள்வதும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கறதும் ஒரு சரியான அணுகுமுறையமா நீங்க சொல்றீங்க. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒரு நிமிஷம் பதிவு பண்ணிடுறேன். இப்ப நல்லா கடைசியா ஒண்ணு பதிவு பண்ணிடுறேன் சார். நீங்க சொன்னீங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இது வந்து ஒரு சரியான நடைமுறையா இருக்குமா அப்படின்னு. இன்னொருத்தனுடைய பல்லு எடுக்கிறதுனால தானே சார் அவனோட பல்லு நம்ம எடுக்கிறோம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிறது நம்மளுடைய சட்டத்தோட அடிப்படையில, சட்டமுறையோட அடிப்படையா இல்ல. இன்னும் சொல்ல போனா தூக்கு தண்டனையே ஒழிக்கணுமா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம், மனித உரிமையா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த நிலையில வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ரினஸ் நம்ம வந்து என்கரேஜ் பண்ண. சட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, சட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது குற்றங்கள் நடக்கிற தவிர்க்கணும், முழுமையா தவிர்க்கணும் அப்படின்னு சட்டத்தினுடைய நோக்கம். அப்படி பார்க்கும்பொழுது தண்டனைகளை கடுமைப்படுத்தும் பொழுது தானே சார் குற்றங்களை வந்து கம்மிப்படுத்த முடியும். சார் இப்போ நம்ம நாட்டு சட்டத்தோட நோக்கம் சொன்னார்ல, அந்த நோக்கம் என்னவா தெரியுமா சார் இருக்கு? எப்படி தெரியுமா சார் அந்த அடிப்படையில சட்டம் இருக்கு? ஒரு குற்றவாளி வந்து குற்றம் செஞ்சானா அந்த குற்றவாளி அடுத்தது குற்றம் புரியாத ஒரு நிரபராதியா வெளியே வந்து ஒரு சக மனிதனோட சேர்ந்து வாழ்ற மாதிரி தான் சார் இருக்கு. அதனாலதான் அவன் தண்டனை கடுமையாக இருக்கணுங்கிறது நோக்கம். என்ன தெரியுமா சார் எல்லாரோட மனதிலையும் இருக்கிறது, குற்றம் செய்யக்கூடாது, சீர்திருத்தி வாழணும் அப்படின்ற அடிப்படையில இல்ல. நான் குற்றம் செஞ்சேன்னா என்கிட்ட பணம் இருந்தா நான் தப்பிச்சிடலாம், நான் குற்றம் செய்யறேன், அந்த மனப்பாங்கு தான் எல்லா மனதிலும் இருக்கே தவிர உண்மையான தப்பு. பணம் இருந்தா பணம் இருந்தா உயிரோட ஒருத்தர் இருக்கிறவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்க முடியும் சார். வாங்கிருக்காங்க சார், டெத் சர்டிபிகேட் வாங்குறாங்க. இந்த ஓட்டைகள் இல்லாமல் இல்லை, இந்த குறைகள் இல்லாமல் இல்லை, இந்த குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இல்லை. இருவேறு பார்வைகளை கேட்டோம். சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்கிறதா? அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். எந்த பாகுபாடும் சட்டத்துக்கு இருக்கக்கூடாது. ஆனால் யதார்த்தமாக அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதா? நிச்சயமாக அந்த வருத்தம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. இதுல குறைபாடுகள் இருக்கிறதோ, அனைவருக்கும் சமமானதாக இல்லையோ அப்படின்னு இந்த வருத்தத்தை பல நபர்கள், பல அமைப்புகள், இன்னும் சொல்ல போனா நீதிமன்றம் கூட சில தருணங்கள்ல பதிவு செய்திருக்கிறது. எவ்வளவோ துறைகள் இருக்கிறது. நீதித்துறையின் மீது நமக்கு முற்றிலும் அவநம்பிக்கை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்பட்டு விடவில்லை. நீதித்துறை மீது நிச்சயமாக ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய துறையாகத்தான் இருக்கிறது. நீதித்துறையில நிச்சயமாக விமர்சனங்கள் இருக்கலாம். அந்த விமர்சனத்தை நீதித்துறையை தன் மீது பல கட்டங்களில் செய்து கொண்டிருக்கிறது. அந்த குறைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும், ஓட்டைகள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டும், மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை. சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். நீதித்துறை அதை உறுதி செய்ய வேண்டும். நமது அனைத்து அமைப்புகளும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 2 அணிகளுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நேயர்களே, வணக்கம்.